வெல்கம் டு UK Infotech. இந்த வீடியோல பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டியில நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்ல இருக்கக்கூடிய அனதர் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங்கை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை பற்றின அதோட ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங். அப்போ நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அதோட ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இல்லாமல் அதோட பர்ஃபார்மன்ஸ் அதை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னாக்க, ஸ்ட்ரெஸ், லோடு, ஸ்கேலபிலிட்டி, யூசபிலிட்டி, ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஆன ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இருக்கு. இந்த நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னாக்க பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், நெக்ஸ்ட் ஒன் யூசபிலிட்டி டெஸ்டிங், நெக்ஸ்ட் ஒன் கம்பேட்டிபிலிட்டி டெஸ்டிங். இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை பற்றின ஃபங்க்ஷனல் இல்லாமல் அதோட பெட்டரான எக்ஸ்டென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது தான் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் 4 டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் லோடு டெஸ்டிங், செகண்ட் ஒன் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், தேர்ட் ஒன் ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் லோடு டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ல இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கூகுளே எடுத்துக்குவோமே, ஒரு 10th 12th அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ரீச் ஆகுது அப்படின்னாக்க, அதை நம்ம என்ன பண்றோம்னா டெஸ்ட் பண்ணும்போது அதை நம்ம ரிசல்ட் நம்ம செக் பண்றோம் அப்படிங்கிறப்ப என்னவாகும் அப்படின்னாக்க, ஒரு ஒன்ஸ் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 மெம்பர்ஸ் லேக்ஸ் கணக்கான மெம்பர்ஸே கிட்டத்தட்ட அந்த சைட்டை ரீச் பண்றதுக்கு, ஆக்சஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரியா? அப்ப மோர் தென் மெம்பர்ஸ் ஒரு சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதோட லோடு அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்? சர்வர் இஸ் நாட் ஃபவுண்ட், சர்வர் இஸ் பிஸி, அந்த மாதிரியான ஒரு மெசேஜஸ் வரும். சரியா? ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, எவ்வளோ யூசர்ஸ் யூஸ் பண்ணாலும் அதோட லோடு கரெக்டா ரன் ஆகுதா, அதோட சர்வர் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது தான் லோடு டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, ரோபஸ்ட்னஸா இருக்கா, அதாவது நம்மளோட சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கரெக்டா ஸ்ட்ரெஸ் இல்லாம கரெக்டா ஒரு ஃப்ரீக்வெண்ட்லியா டேட்டா ஃப்ளோ ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம அடுத்தடுத்து நம்மளுக்கு ஃப்ளோ கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது தான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங். ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை பத்தின பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்டென்சிவா அதிகமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றது தான் ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதுல அதோட ஒரு எப்படி செக் பண்றது அப்படின்னாக்க, ஒரு சிஸ்டமோட ப்ராசஸ் எப்படி இருக்கு, அதோட டேட்டாஸ் எப்படி இருக்கு, அதோட டெஸ்ட் கேசஸ் எப்படி இருக்கு, ஸோ அது ஒரு நல்ல எஃபிசியண்டா இருக்கா அப்படிங்கிற அந்த டேட்டாஸ்லாம் கரெக்டா இருக்கா, நம்ம டேட்டாஸ்லாம் கேட்டா அதோட டேட்டா செட்லாம் கரெக்டா நம்மளுக்கு வியூ ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்றது தான் ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங். ஸ்டேபிள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸ்டேபிள்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கரெக்டான ஒரு ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நம்மளுக்கு ஒரு கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேபிள், நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஒரு யூசருக்கு எஃபிஷியன்டாவும் ஸ்டேபிளாவும் இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஆக்சஸ் பண்ற டைம்ல நம்ம கேட்கிற டயத்துல நம்மளுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுது, நம்மளுக்கு எல்லாமே எடுத்துட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஸ்டேபிலிட்டி டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூசபிலிட்டி டெஸ்டிங்.
யூசபிலிட்டினா என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்டை எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணாம நம்ம நான் ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்டு, அதாவது ஒரு யூசருக்கு ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்லாம அதோட டேட்டா கரெக்டா போயிட்டு இருக்கு, ஃப்ளோ கரெக்டா போயிட்டு இருக்கு, அதோட சீக்வன்ஸ் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல்ல கரெக்டா இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு பேரு யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது யூசபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் இப்ப நான் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராடக்டே நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னாக்க இப்ப குரோமு, ஃபயர்ஃபாக்ஸு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 3 ப்ரௌசர் நான் எடுத்துக்கிறேன். அதுல வந்து இப்ப எனக்கு ப்ரௌசர்ல வந்து குரோமை தான் நான் அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஏன் அப்படின்னா அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. சரியா? அதுக்காக நான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரையோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸையோ இல்ல நான் மொசிலா ஃபயர்பாக்ஸையோ ஒரு ப்ரௌசர் இல்ல அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பட் நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, நம்மளுக்கு எது ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ, ஸோ அதை தான் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம குரோமை தானே அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் யூசபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கம்பேட்டிபிலிட்டி டெஸ்டிங். இந்த கம்பேட்டிபிலிட்டி டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்டு நம்ம எல்லா டெஸ்டும் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் இப்ப நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதை எந்த பிளாட்ஃபார்ம்லயும் எந்த ப்ரௌசர்லயும் எந்த ஓஎஸ்லயும் நான் வந்து இன்பில்ட் பண்ணாக்க அதை என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அது எந்த ஹார்ட்வேர்லயும் ஒர்க் பண்ணும், அது எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் கம்பேட்டிபிலிட்டி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப நம்ம கம்பேட்டிபிலிட்டி டெஸ்டிங்னு சொல்ல போனா எந்த ஒரு ப்ரௌசரு எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ், எல்லா ஓஎஸ்லயும் எல்லா ப்ரௌசர்லயும் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது, நம்மளால ஈஸியா அதை ஆக்சஸ் பண்ணி நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து கம்பேட்டிபிலிட்டி டெஸ்டிங் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்ல போனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்க்கு ரிசல்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க எந்த ஓஎஸ்ஆ இருந்தாலும் எந்த ப்ரௌசரா இருந்தாலும் அந்த ரிசல்ட் பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகணும். சரியா? ஸோ அதுதான் கம்பேட்டிபிலிட்டி டெஸ்டிங் அது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் அப்படின்றத உங்களுக்கு அதுல என்னென்ன மாதிரியான டெஸ்டிங்ஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோல போடுறேன். தேங்க்யூ.